கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய நல்லொழுக்கங்கள், நல்ல படிப்பினைகள் என்று பார்க்கிற பொழுது நாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் மார்க்கத்தின் கடமைகளை பற்றியும் சொல்லித்தரக்கூடிய அதே நேரத்திலே இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அல்லாஹு நமக்கென்று எதை விதியாக்கி வைத்திருக்கிறானோ அதைத்தான் நாம் அடைந்து கொள்ள முடியுமே தவிர நம்மால் இறைவனுடைய நாட்டத்தை மீறி எதையும் செயல்பட முடியாது என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எல்லா சூழ்நிலையிலேயும் சொல்லி தந்து ஒரு பாடமாக அவர்களுடைய மனதில் அதை பதிய வைக்க வேண்டும். ஒரு முக்மீன் எப்படிப்பட்ட நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் நமக்கு லாபம், இல்லாவிட்டால் நஷ்டம், அல்லாஹ் நாடினால் நமக்கு சந்தோஷம், இல்லாவிட்டால் சிரமம் என்று எல்லா இடத்திலும் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தோடு சேர்த்து வைத்து பழகிக்கொள்ள வேண்டும். அதை மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். உதாரணத்திற்கு 10வது அல்லது 12வது வகுப்பினுடைய அந்த தேர்வு முடிவுகள் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் நன்றாக படிக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள், பல்வேறு குழந்தைகள் திடீரென்று தங்களுக்கு மதிப்பெண்கள் குறைந்து விட்டது என்று விபரீதமான பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய செய்திகள் வருடந்தோறும் செய்தித்தாள்களில், செய்தி ஊடகங்களின் வழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது மாதிரியான நேரத்தில் பெரியவர்கள், அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகள் ஒரு விஷயத்தை அதிகமாக ஆசைப்பட்டு நம்பி இருக்கிற பொழுது, அவை நமக்கு கிடைக்காமல் போகிற பொழுது அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் என்ன சொல்லித் தரணும்னா, அல்லாஹ் நமக்கென்று இதைத்தான் நாடி இருக்கிறான், நாம் அதை மகிழ்ச்சியோடு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே பழக்கிவிட்டோம்னு சொன்னா, ஒரு பெரும் பின்னடைந்து வருகிற பொழுது அதை குழந்தைகள் மிக லேசாக கடந்து சென்று விடுவார்கள். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் கடுமையான வேலைகள் செய்து தங்களுடைய கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கிறது, வேலைகள் செய்ய முடியவில்லை, உங்களிடத்தில் போர் சமயங்களில் கைது செய்யப்பட்ட நிறைய அடிமைகள் வந்திருக்கிறார்கள், எனக்கு ஒரு அடிமையை கொடுத்தால் நான் அவர்களை வைத்து கொஞ்சம் உதவிகளை பெற்றுக் கொள்வேனே என்று கேட்ட பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு, தன்னுடைய குழந்தை ஃபாத்திமாவுக்கு சொல்லிக் கொடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, நாம் தவக்குல், இறை நம்பிக்கை என்பதை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். ஒரு அடிமை கிடைத்தால் நம்முடைய வேலை முடிந்துவிடும் என்கிற சிந்தனை நபியின் குடும்பத்திற்கு நல்லதல்ல. மாறாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, இந்த தஸ்பீஹை நீங்கள் ஓதுங்கள். தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த தஸ்பீஹை 33, 33, 34 என்கிற அடிப்படையில ஓதிவிட்டு தூங்கினால் ஒரு அடிமை வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை காட்டிலும் பன்மடங்கு உதவியை அல்லாஹ் தருவான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ்வை நாம் எந்த அளவிற்கு உறுதியாக நம்ப வேண்டும் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி மரணத்தினுடைய நேரத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் நிறைய பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள், அவர்களை திருமணம் செய்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வேண்டி ஏதாவது பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த சூரா வாக்கியாவை யார் தொடர்ந்து மக்ரிபிற்கு பின்னால் ஓதி வருகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுக்கு வறுமை ஏற்படாது. என்னுடைய குழந்தைகள் வறுமை ஏற்படக்கூடாது என்கிற நம்பிக்கையில தினமும் அதை ஓதி வருகிறார்கள், அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன், அவர்களுடைய காரியங்கள் லேசாக நடக்கும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தைக்காக காசு பணங்களை, வீடு வாசல்களை, நகை நட்டுகளை வாங்கி வைக்காமல் ஒரு சஹாபி என்பவர் அடுத்த தலைமுறைக்கு இறைவனின் மீதான நம்பிக்கையை எப்படி சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார், அந்த குழந்தைகளும் அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பார்க்கிற பொழுது நமக்கு அற்புதமான படிப்பினை கிடைக்கிறது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும், எது நடந்தாலும் அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதுதான் நம்மை சுற்றி நடக்கும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு மிக அழுத்தமாக புரிய வைக்க வேண்டும். எல்லா நபிமார்களும், எல்லா ரசூல்மார்களும்
தங்களுடைய வாரிசுகளுக்கு இதை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பேசுகிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு இந்த செய்தியை ஒரு இடத்தில் பதிவு செய்வான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குழந்தைகள் 11 மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சிரமங்களை கடந்து ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அவர்களை பார்த்து உதவியை பெற்று வருவதற்காக வேண்டி பயணம் செய்து கிளம்புவார்கள். அந்த நேரத்தில் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்கள் 10-11 பேர் இருக்கிறீர்கள், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறீர்கள், ஆஜானுபாகுவான உடல்வாகோடு இருக்கிறீர்கள். ஒரே வாயிலின் வழியாக அண்ணன் தம்பி என்று 10 பேர் ஒன்னா உள்ள போகிற பொழுது மக்களுடைய பார்வை உங்களை பாதிக்கும், கண் திருஷ்டி ஏற்படும். எனவே வதுகுலுமின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, எகிப்து நாட்டிற்கு 4 வாயில்கள் இருக்கிறது, நீங்கள் பிரிந்து பிரிந்து உள்ளே செல்லுங்கள், மக்களுடைய பார்வை உங்களின் மீது படாமல் இருக்கட்டும் என்பதை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு, வதுகுலுமின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா வமா உகனி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அதற்கு அடுத்து சொன்ன வார்த்தை தான் அந்த குழந்தைகளுக்கான அற்புதமான பாடம். அம்மா உகனியனுக்கும் மினல்லாக நின்று, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்று தலையில் உங்களுக்கு விதித்திருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் நாம் செய்வதை செய்து கொண்டிருப்போம், அல்லாஹுடைய நாட்டம் என்னவோ அதுதான் அங்கே நடக்கும்னு சொன்னான். குழந்தைகள்கிட்ட கண்டிச்சு பற்றும் கவனமாகிறேன்னு சொன்ன ஒரு நபி அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் உனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதை மாற்ற முடியாது, எனவே அல்லாஹின் மீது நீ உறுதியான நம்பிக்கையை வைத்திரு என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செல்வங்களை, பொருளாதாரத்தை, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித் தருவதை காட்டிலும், சம்பாதித்து கொடுப்பதை காட்டிலும், சேர்த்து வைப்பதை காட்டிலும் தவக்குல் என்கிற இறை நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீதான பற்றை நம்முடைய குழந்தைகளுடைய மனதில் நாம் ஆழமாக பதித்து வைக்கிற பொழுது அதன் மூலம் இந்த துன்யாவில் அந்த குழந்தை எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற பொழுது இறைவனை உறுதியாக நம்பக்கூடிய நல்ல அடியார்களின் கூட்டத்தில் நம்மையும் நமது வாரிசுகளையும் ஆக்கி தந்து நல்லொரு புரிவானாக. வாசல் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.